Hi, welcome to Camixel Technologies YouTube channel. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது DaVinci Resolve 20ஓட Magic Mask version 2. ஸோ இந்த Magic Mask version 2ல வந்துட்டு சில ஃபீச்சர்ஸ்லாம் அப்டேட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ஓல்டர் Magic Mask யூஸ் பண்ணனாலும் அந்த ஆப்ஷனும் இருக்குது. ஸோ அது எல்லாமே கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்தோன்னா 2 ஷாட் இருக்குது. அண்ட் இந்த மேஜிக் மாஸ்க் வெர்ஷன் 2 நீங்கள் யூஸ் பண்ணணும்னா நீங்கள் கலர் பேஜ் யூஸ் பண்ணணும். உங்களோட ஃபியூஷன் பேஜில் உங்களோட ஓல்டு மேஜிக் மாஸ்க் வெர்ஷன் 1 தான் இருக்கும். ஸோ கலர் பேஜில் தான் வெர்ஷன் 2 இருக்கும். ஸோ நீங்கள் கலர் பேஜ் போனீங்கன்னா உங்களோட எடிட் பேஜில் இருக்கிறது 2 கிளிப்பாக இங்கே மாறி வந்துடும். அண்ட் மேஜிக் மாஸ்க் ரொம்ப சிம்பிள். அது இதோட கான்செப்ட் என்னென்னா, ஒரு சப்ஜெக்டை நம்ம செலக்ட் பண்ணி நம்ம இப்போ கைனா கை, இல்லை ஹேர்னா ஹேர், இல்லை ஃபேஸ்னா ஃபேஸ் மட்டும், இல்லை ஃபுல் ஹியூமன் பாடி ஆர் எனி சப்ஜெக்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சப்ஜெக்ட்னா இந்த சப்ஜெக்ட் மட்டும், இல்லை பெட்ஸ், அனிமல்ஸ், எதுவாக இருந்தாலும் அது பர்டிகுலர் ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணி வீடியோவிலேருந்து பேக்ரவுண்டை பிரிக்கிறதா இருக்கட்டும், இல்லை அதுக்கான கலர் சேஞ்ச் பண்ணுறதா இருக்கட்டும், அதுதான் நம்ம மேஜிக் மாஸ்கோட டாஸ்க்கு. ஸோ இந்த மேஜிக் மாஸ்கில் வந்துட்டு ஓட அட்வான்டேஜ் என்னென்னா, நீங்கள் ஈஸியாக ஒரு கிளிக்கில் முன்னே வந்து நீங்கள் ட்ராக் பண்ணணும் கிளிக் பண்ணி, பட் இதில் நீங்கள் ஒரு கிளிக்கில் வந்துட்டு மாஸ்க் பண்ணலாம். இது வந்து ஏஐ ட்ரிவன், ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கிறதுனால இது உங்களுக்கு இன்டர்நெட் இல்லைனாலும் இது ஒர்க் ஆகும். பட் இது வந்து ஸ்டூடியோ ஒன்லி ஃபீச்சர். இதுக்கு தேவையான ஃபைல்ஸ், இதுக்கு தேவையான டேட்டாஸ் எல்லாமே வந்துட்டு நீங்கள் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணும்போது இன்ஸ்டால் ஆகிடும். ஸ்டூடியோ வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணும்போது இதோட டேட்டா செட்லாம் ஆல்ரெடி ட்ரெயின்டு இமேஜஸ்லாம் வந்து உங்களுக்கு பேக்ரவுண்டில் சேவ் ஆகிடும். ஸோ இட் வில் நாட் கனெக்ட், உங்களுக்கு ஆன்லைனில் கனெக்ட் ஆகி உங்கள் இமேஜ் ஆன்லைனுக்கு அனுப்பி மேஜிக் மாஸ்க் பண்ணாது. எவ்ரி திங் இஸ் இன்சைட் யுவர் சிஸ்டம். ஸோ உங்கள் சிஸ்டம் எவ்வளோ பவர்ஃபுல்லோ அதுக்கேற்ற மாதிரி பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஸோ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ இப்போ நமக்கு வந்து இந்த வீடியோ இருக்குது, வி ஹேவ் அ ஃபுட்டேஜ். இப்போ நம்ம மேஜிக் மாஸ்க் யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இதோட ஹேரை மட்டும் நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். அண்ட் மேஜிக் மாஸ்க் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட் வியூவர்க்குள்ளே வந்துட்டு ஜஸ்ட் எந்த சப்ஜெக்ட் வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அது செலக்ட் ஆகிடும். இப்போ வந்து உங்களுக்கு எந்த இன்ஃபர்மேஷனும் காட்டலை, பிகாஸ் நீங்கள் அதை பார்க்கணுன்னா யூ ஹாவ் டு கிளிக் அ ஓவர்லே பட்டன். ஸோ இங்கே வந்து டாகிள் மாஸ்க் ஓவர்லேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது செலக்ட் பண்ணால் தான் உங்களுக்கு எது செலக்ட் ஆகிருக்கு அப்படின்னு காட்டும். ஸோ இப்போ இந்த ரெட்டில் மார்க் ஆகிருக்கிறது மட்டும்தான் செலக்ட் ஆகிருக்குன்னு அர்த்தம். இல்லை எனக்கு இன்னும் ப்ரிசைஸாக பார்க்கணும், இன்னும் ஃபுல் ஃப்ளெஜ்டாக பார்க்கணும் அப்படின்னா யூ கேன் ரிமூவ் திஸ். நீங்கள் நார்மலாக மாஸ்கிங் யூஸ் பண்ணுவீங்களா, இங்கே மேலே ஹைலைட் பட்டன் இருக்கும். இதை செலக்ட் பண்ணால் உங்களுக்கு என்ன ஹைலைட் ஆகிருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இப்போது ஹேர் மட்டும் செலக்ட் ஆகிருக்கு. நீங்கள் பிளாக் அண்ட் ஒயிட்டில் இமேஜில் பார்க்கணுன்னாலும் பார்த்துக்கலாம் எந்த இடம் செலக்ட் ஆகிருக்குன்ட்டு. ஸோ இப்போது இதை ட்ராக் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். நம்ம ஜஸ்ட் இங்கே நடுவில் இருக்கிற ட்ராக்கிங் பட்டன் செலக்ட் பண்ணோன்னா இது வந்து ஆட்டோமேட்டிக்காக ட்ராக் ஆகிடும். ஸோ அகெயின் இட் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் சிஸ்டமோட கெப்பாசிட்டி பொறுத்து உங்களுக்கு இது ட்ராக் ஆகும். ஸோ இப்போ உங்களுக்கு ட்ராக் முடிஞ்சிருச்சு. ஸோ நீங்கள் ப்ரிவ்யூ ஸ்க்ரால் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ட்ராக் என்ன செலக்ட் பண்ணுமோ அது மட்டும் நமக்கு வந்திருக்கும். இப்போது இது மட்டும் நீங்கள் கலர் பண்ணுறதுனா பண்ணலாம். ஸோ இந்த பர்டிகுலர் நோட்லேயே உங்களுக்கு ஏதாவது கலர் பண்ணணும், லெட்ஸே இதில் ரெட் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணலாம், இல்லை டிக்ரீஸ் பண்ணணுன்னா பண்ணலாம், இல்லை க்ரீன் இன்க்ரீஸ் பண்ணணுன்னா பண்ணலாம். ஸோ என்ன உங்களுக்கு கரெக்ஷன் வேணுமோ அதை நீங்கள் தாராளமாக பண்ணலாம். லெட்ஸே இது மட்டும் நான் செலக்ட் பண்ணி வேற எங்கேயாவது எடுத்துகிட்டு போகணும், இல்லை இது மட்டும் நான் தனியாக ரெண்டர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல யூ கேன் சே ஒரு ஆல்ஃபா அவுட்புட், ஆட் ஆல்ஃபா அவுட்புட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஆல்ஃபா சிக்னலை இதுக்கு நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஹேர் பார்ட் மட்டும் வந்துடும். ஸோ நீங்கள் அவுட்புட்டில் போய்ட்டு ப்ரோரஸ் 444 எந்த அவுட்புட்டில் ஆல்ஃபா வருமோ அது நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பார்ட் மட்டும் தனியாக வந்துடும். இதே இன்னொரு எக்ஸாம்பிளில் லெட்ஸே நமக்கு ஒரு ஃபுல் ஆப்ஜெக்ட், ஒரு ஃபுல் ஹியூமன் பீயிங்கை செலக்ட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் நோட், லெட் மீ delete this. ஃபர்ஸ்ட் நோடில் வந்துட்டு நான் ஃபேஸ் செலக்ட் பண்ணுறேன் மேஜிக் மாஸ்கில். ஸோ என்ன செலக்ட் ஆகிருக்குன்னு தெரியல, நம்ம வந்து ப்ரிவ்யூ பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் த ஃபேஸ் மட்டும்தான் செலக்ட் ஆகிருக்கு, ஹேர் கூட செலக்ட் ஆகலை, ஜஸ்ட் அந்த ஸ்கின் மட்டும்தான் செலக்ட் ஆகிருக்கு. ஸோ அவ்வளோ ப்ரிசைஸாக இருக்கும். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு லெக் செலக்ட் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஓகே, இட் அண்டர்ஸ்டாண்ட்ஸ், நமக்கு ஹோல் பாடி வேணும்னு தெரியுது அப்படிங்கிறது மேஜிக் மாஸ்க்கு தெரியும். ஸோ இப்போ நம்ம ப்ரிவ்யூ பார்த்தோம்னா இட் கேன் செலக்ட் த என்டையர் திங். லெட் மீ புட் இட். யா, ஸோ இப்போ எல்லாமே வந்துடுச்சு. இதில் நீங்கள் ஓவரால் ட்ராக்கில் பார்க்க வேண்டியது நம்ம 2 கிளிக் பண்ணியிருக்கோம். இங்கே 2 கிளிக் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இது வந்துட்டு இதுதான் நம்ம கிளிக்கிங் பாயிண்ட், ரெஃபரன்ஸ் இமேஜ். ஸோ இங்கே வந்துட்டு நீங்கள் கோ டு ரெஃபரன்ஸ் ஃப்ரேம் கொடுத்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் ஃப்ரேம் வந்துடும். தென் யூ கேன் ஹிட் ட்ராக். ஸோ
ஸோ இப்போ ட்ராக்கிங் முடிஞ்சிருச்சு. நம்ம ஃபுல் ஃப்ளெஜ்டாக பார்த்தோன்னா இட் ஹேஸ் அ ப்ராப்பர் இமேஜ். ஸோ இப்போது நம்ம இந்த சப்ஜெக்ட் மட்டும் எது வேணாலும் கரெக்ஷன் பண்ணலாம். இதோட அட்வான்டேஜ் என்னென்னா, மேஜிக் மாஸ்கோட அட்வான்டேஜ் உங்களுக்கு மாஸ்கிங் டேட்டா ரெடியாக இருக்கும். இப்போ நான் லெட்ஸே இன்னொரு ட்ராக்கில் வந்துட்டு நான் இன்னொரு ட்ராக் முன்னாடி எடுத்துகிட்டு போயிட்டு ஐ எம் கிவிங் அ கிரேட், லெட்ஸே ஒரு ப்ளூ கிரேட் கொடுக்குறேன், ஒரு ப்ளூவிஷ் கிரேட் கொடுக்குறேன். பட் இந்த பர்டிகுலர் நோட்டில் வந்துட்டு என்னோடய சப்ஜெக்ட் வந்து அஃபெக்ட் ஆகக்கூடாது அப்படின்னா இந்த ஆல்ஃபா டேட்டா மேஜிக் மாஸ்க்குக்கும் ஒர்க் ஆகும். எப்படி நம்ம நார்மல் மாஸ்கிங் பண்ணால் ஒர்க் ஆகுமோ அதே மாதிரி மேஜிக் மாஸ்க்குக்கும் இது ஒர்க் ஆகும். நீங்கள் பண்ண வேண்டியது இதுக்கு வந்துட்டு இதுக்கு இன்வெர்ட் கொடுத்தீங்கன்னா உங்களோட சப்ஜெக்ட் அதே மாதிரி இருக்கும், பட் மற்றது எல்லாமே சேஞ்ச் ஆகிடும். ஸோ தட் இஸ் அ வெரி சிம்பிள் கான்செப்ட். அண்ட் இதுக்கு நீங்கள் லேயர் நோட் போட்டு யூ கேன் ஆல்வேஸ் கீப் ஆன் ஒர்க்கிங் ஆன் வாட் எவர் யூ வாண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் மேஜிக் மாஸ்க்கு சப்ஜெக்ட்ஸ் மட்டும் கிடையாது, யூ கேன் யூஸ் இட் ஃபார் ஸ்கைஸ் ஆல்சோ. இப்போ நான் ஸ்கை செலக்ட் பண்ணுறேன். ஸோ ஐ கேன் சி இட் ஹேஸ் செலக்டட் த என்டையர் ஸ்கை ஹியர். ஸோ இதில் வந்து நான் பெட்டர் கொடுத்தா எனக்கு இட் வில் ஆட் மோர் ப்ராசஸிங் பவர் டு இட் அண்ட் இன்னும் கொஞ்சம் பெட்டராக எட்ஜஸ் எல்லாமே வந்து எனக்கு ஒர்க் பண்ணும். அண்ட் இப்போ நான் பெட்டர் கொடுத்ததுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்ஜஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ப்ராப்பர் ஆகிடுச்சு. ஸோ யூ கேன் யூஸ் த ரிஃபைன், இந்த ரேடியஸ், ஸ்மூத், பிளர் அது எல்லாமே வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இட் இஸ் ஜஸ்ட் அந்த மாஸ்க்கை வந்து ஃபினிஷ் பண்ணுறதுக்காக இருக்கிற டூல்ஸ். ஸோ இப்போ நான் இதை ட்ராக் கொடுத்தேன்னா ஐ கேன் ட்ராக் த என்டையர் ஸ்கை. ஸோ ஸ்கை நார்மலாக நீங்கள் லூமினன்ஸ் வச்சு கூட நீங்கள் பிரிக்கலாம், நீங்கள் மேஜிக் மாஸ்க் யூஸ் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. பட் இட் இஸ் பாசிபிள், இட் கேன் டூ இட். ஸோ உங்களுக்கு எங்கேயாவது காம்ப்ளிகேட்டடான சிச்சுவேஷன்ஸில் இஃப் யூ வாண்ட் டு டூ அ மேஜிக் மாஸ்க் ஃபார் த ஸ்கை யூ கேன் டூ இட். ஸோ இட் இஸ் நாட் ஓன்லி ஃபார் த சப்ஜெக்ட், ஸ்கைக்கும் சேர்த்து தான் இருக்குது. ஸோ இப்போ இதோட ட்ராக்கிங் முடிஞ்சிருச்சு. ஸோ நம்ம இந்த பார்ட் செலக்ட் பண்ணிட்டு சரி இது மட்டும் நமக்கு ஆரஞ்சிஷாக வேணும்னா நம்ம வி கேன் சேஞ்ச் இட் டு ஆரஞ்சிஷ் டூல். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மேஜிக் மாஸ்க் எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு தோணுதோ எதெல்லாம் செப்பரேட் பண்ணுமோ அங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை பற்றி இல்லை ரிசால்வில் வேறு ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நாம் அதை பற்றி ஒரு வீடியோ பண்ணலாம். தேங்க்ஸ், பாய், டேக் கேர்.